அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பேசுறேன். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? விருச்சிக ராசி மற்றும் விருச்சிக லக்னம் கேட்கும் போதே விருச்சிகம் தன்னுடைய வேலையை செவ்வாய் ரொம்ப திறமையா செஞ்சுட்டு இருக்காரு. வீரத்துக்கு பேர் போன ராசி, விவேகத்துக்கு பேர் போன ராசி, யாரையும் பார்த்து பயப்படாத ராசி. பயப்படாத ராசி ஒரு 5 சொல்லுங்க. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருப்பாங்க. யார் என்ன நினைக்கிறாங்க, ஏழை பணக்கார இதெல்லாமே விருச்சிகத்துக்கு தெரியாது. நீ நல்லவனா, நான் உன்ட்ட நல்லவா பேசுவேன். நீ கெட்டவனா, நான் உன்ட்ட பேச மாட்டேன். வாழ்க்கையில விருச்சகம்லாம் பார்த்தீங்கன்னா எது இழந்தாலும் எது போனாலும் வருத்தப்படாது. ஏன்னு கேட்டிங்கன்னா வாழ்க்கையவே ஜீரோலேருந்து தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. இது எல்லாமே காலபுருஷனுக்கு 8வது வீடு. அங்கே சந்திரன் நீசமாக இருக்கிறதுனால தனக்குன்னு எதுவுமே சேமிக்காதுங்க விருச்சகம். அடுத்தவங்களுக்காகவே ஓடி ஓடி உழைச்சா தேஞ்சு போன ராசி. என்ன தேஞ்சு போனதை வந்து பார்த்திங்கன்னா மகரம் கும்பம் எல்லாம் சீக்கிரம் வெளிக்காட்டிடும். ஆனால் விருச்சகம் வந்து தன்னுடைய பேசுறதுலேயே வந்து திறமையாக பேசி அதே போல் கரெக்டாக பேசணும் அப்படிங்கிறது தெளிவாக இருக்கும். அதனாலேயே வாழ்க்கையில் நிறைய கெட்ட பெயர்களை சம்பாரிச்சது விருச்சகம். நம்ம சொல்லிகிட்டே போகலாம். இன்னைக்கு பாருங்கள், இதுக்கு மேலே ஒரு வாழ்க்கையில் ஒரு கஷ்டங்கள் வழி இல்லை. கேது பகவான் வந்து ராசிக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் அள்ளி அள்ளி கொடுத்துருக்கீங்க. இந்த கையில் அத்தனை பேருக்கு சோறு போட்டிருக்கீங்க. ஆனால் இன்னைக்கு அவங்க எல்லாருமே வளர்ந்து என்னோட குழந்தைகளை பார்த்துக்கிறதுக்கு நல்லா இருக்காங்களா, ஒரு சாக்லேட் இருக்காங்களா அப்படின்னு ஒரு வாங்கி கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் இல்லைங்க. ஆனால் அனுதினமும் என் காலடியில் கால் சுற்றின பாம்பாட்ட கிடந்துட்டு இருந்தானுங்க. இன்னைக்கெல்லாம் பாருங்கள், அவன்லாம் என்னுடைய குடும்பத்தில் வந்து அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு சூழ்நிலைகள் வந்துச்சு. எவ்வளோதாங்க வாழ்க்கையில் அடி வாங்குறது. அதாவது நல்லா இல்லாதவன் மேலே வரலாம், ஆனால் நல்லா பொழைச்சவன் கீழே வரும்போது 1000 வலி வேதனைகள் இருக்குது. நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியது. இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்கும்போது, இந்த ரெக்கார்டு கேட்டுட்டு இருக்கும்போது அவ்வளோ மனக்கவலைகள், மன வலிகள் எப்படா தடுக்கி விடுவீங்கன்னு காத்துட்டு இருக்கக்கூடிய மத்தியில் இன்றைக்கும் உங்களை முருகப்பெருமானுடைய அருளால் நல்லா வச்சுருக்காருங்கன்னா இப்போ கேட்டிங்கன்னா கெத்து மாதிரி தான் இருக்கீங்க. அந்த கெத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழசிருந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வரல அப்படிங்கிற ஒரு மனக்கவலைகள், மனவேதனைகள் தான். என்ன பிரச்சனை இருந்தாலும் குரு ராசியை பார்க்குறாரு. சூப்பர் ஹீரோவாக ராசிக்கு 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய 7ஆம் இடத்துலேருந்து பார்க்குறனால எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் தலைக்கு வந்தது தலப்பாவோட போச்சு அப்படின்னு அதை வெட்டி எரிஞ்சிட்டு அடுத்த வேலை என்ன அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு கிளம்பிட்டீங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இந்த ராசிநாதனான செவ்வாய் பகவான் தான். விருச்சிகத்தை பொறுத்தவரை ஏமாற்றமெல்லாம் தெரியாதுங்க. 1000 பேர் மத்தியில் உட்கார வச்சு கெட்டதை சொல்லி கொடுத்தீங்கன்னாலும் கெட்டதை பழகாது. நல்லது மட்டுமே பழகும், நல்லதை மட்டும் தான் நினைக்கும். அடுத்தவனை கம்பேரிசன் பண்ணாத ஒரே ராசி விருச்சகம் தான். அதில் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் தன்னோட குழந்தைங்களும் பாருங்க, உனக்கு வேணுங்கிறத படி, நீ உனக்கு விருப்பப்படுற மாதிரி படி, தான் பட்ட கஷ்டங்கள் அந்த குழந்தைக்கும் படக்கூடாதுன்னு விருச்சிக ராசியில் பிறந்த பெற்றோர்கள் அனைவருமே இந்த குழந்தையோட ராசியாக இருந்தாலும் சரி, அப்பாவோட ராசியாக இருந்தாலும் சரி, குழந்தைக்கு அதீத முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஆனால் வெளியே என்ன சொல்கிறாங்க, இவன் சுயநலவாதி, இவன் ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான பெர்சன், இவன் யாருக்குமே யார் சொல்கிறதையும் கேட்க மாட்டான், இவன் பாட்டுக்கு இருப்பான், இவனுக்கு பெரியவங்க சின்னவங்கலாம் வித்தியாசம் தெரியாமல் இவன் பேசிடுவான், இவன் கோவக்காரங்க அப்படின்னு அவதூறுகள் பரப்ப. என்னதான் நம்ம சிங்கம் சொன்னாலும் சிங்கம் கோவப்பட்டு தாங்க தீருது. அந்த மாதிரி விருச்சகத்தை பொறுத்தவரை தவறை பார்த்துட்டா ஐயையோ அப்படின்னு ஒதுங்கி போகக்கூடிய கேஸ் இல்லை விருச்சகம். எந்த இடத்துல நின்னாலும் அதை நீ 1 லட்ச ரூபா கொடுக்கறதுனால உன்னைய புகழ்ந்து பேசி ஒன்றும் இல்லாதவங்களை தாழ்ந்து பேசுறதுக்குலாம் விருச்சகத்தை தெரியாது. விருச்சகத்தை ஏமாத்துறவங்க தான் நிறைய பேரை தவிர விருச்சகம் யாரையும் ஏமாத்தாது, ஏமாத்தணும்னு கூட மனசால நினைக்காது. அந்த ஒரு நல்ல மனசுக்காகவே இன்னைக்கு முருகன் அவங்கள நல்லா வச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா வச்சிருக்காங்க. எவ்வளோ பாருங்க, எவ்வளோ கஷ்டம் வந்துச்சு, எவ்வளோ கடனாலும் அந்த கடன்லேருந்து மீண்டு வந்துடுவாங்க. ஏன்னா விருச்சகத்தை தெரியும், வாழ்க்கையை ஜீரோலேருந்து ஆரம்பிச்சிருக்கோங்க. ஆனால் இவங்களுக்கு வந்து இவங்களை பொறுத்தவரை வசதியான வாழ்க்கையை வாழவும் தெரியும், டெய்லி நடந்து போகவும் தெரியும். காசு இருந்தால் ஒரு மாதிரி, காசு இல்லாததையும் ஒரு மாதிரி, அந்த மாதிரிலாம் இல்லை. என்றைக்குமே ஒரே மாதிரி. 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி பேசி சிரிச்சாங்களோ இன்றைக்குமே வயது அதிகமானாலும் சரி, பொருளாதாரத்தில் பெரிய அளவுக்கு வந்துட்டாலும் சரி, ஏங்க நீங்கள் வரல அப்படிங்கிற மாதிரி 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி பேசுனாங்க அதே மாதிரி தான் இன்றைக்கும் பேசுகிறாங்க. என்ன இன்னைக்கு கொஞ்சம் அந்தளவுக்கு பழைய கெத்து இல்லாமல் நிறைய அவதூறுகளை சிங்கம் மாதிரி இருந்த நீங்கள் இன்றைக்கி வந்து கொஞ்சம் அடங்கி இருக்கிற மாதிரி, 2 கடப்பாரை வந்து பார்த்திங்கன்னா நெஞ்சில் வச்சு சொருகி விட்ட மாதிரி அந்த அளவுக்கு மன ரீதியான வேதனைகளும் வழியிலேயே ஒரு பக்கம் இருக்குது. இப்போ தான் பகவானுடைய கேதுவும் ராகுவோடைய கோச்சாரம் உங்களுக்கு ஒரு தொழில் ஸ்தானத்தில் லாபஸ்தானத்தில் இருக்கிறனால பணத்தை கையில் வரும்போது வாங்கி பார்க்கறதுக்குள்ளாடியே செலவாயிருதுங்க. இஎம்ஐன்னு கொலையாக கொள்ளுது அப்படிங்கிற கவலைகள் இருக்குது. அதே போல் 2ஆம் இடத்தோட இந்த கேது பகவானும் சம்மந்தப்படுறதுனால 5ஆம் இடத்தோட ராகு பகவான் குழந்தைகளை நினச்சி தாங்க வருத்தம், ஃப்யூச்சரை நினச்சி வருத்தம், குழந்தைகளை நினச்சி வருத்தம். எனக்கு அப்புறம் என்னுடைய குழந்தைங்க எப்படி படிக்க போதும், 4 பேரை படிக்க வச்ச எனக்கு இன்றைக்கி என்னுடைய குழந்தைகளை பார்த்துக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குதுங்க. ஏங்க இப்படிலாம் ஆயிடுச்சு, இதெல்லாம் கனவுல கூட நான் நினைக்கல. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் எங்கள் ராசிக்கு வேணும். அள்ளி கொடுத்த தெய்வம் நீங்கள் விருச்சிக ராசி. இன்றைக்கி உங்கள் கையிலேயே வந்து பணம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. கடவுளே வந்து இன்றைக்கி நான் வந்துட்டேன், உனக்கு என்ன வேணும்னு கேட்டாலும் கடவுளவே நீங்கள் ஒரு விதமான பயத்தில் பார்த்துட்ருப்பீங்க. இனிமேல் ஏமாற்றம் வருமா, இனிமேல் யாராவது நம்மளை ஏமாற்றுவாங்களா அப்படிங்கிற
கவலைகள் தான் இனி உங்கள் மனசில் 1000 இருக்குது. இனி சனீஸ்வர பகவானால உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. சனி பகவான் விருச்சிக ராசியை பொறுத்தவரை 3, 4ஆம் அதிபதியாக இருந்தாலுமே இந்த 2025 பிறப்பின் போது ஜனவரி எப்படி இருக்க போகுது கோச்சாரம்? முதல் ராசியிலே புதன், அஷ்டமாதிபதி புதனாக இருந்தாலும் லக்னத்தில் ராசியில் திக்பலம் பெறாரு. 2ஆம் இடத்துல சூரியன், 3ஆம் இடத்துல சந்திரன், 4ஆம் இடத்துல சனி மற்றும் சுக்கிரன். இது ஒரு முதல் தர யோகம். 2025 பிறக்கும் போது சுக்கிரன் 4 திக்பலத்தோடு நீங்கள் பிறக்குறீங்க. அதே போல் ராசிக்கு 5ஆம் இடத்துல வந்து ராகு பகவான், ராசிக்கு 7ல் குரு, ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் உங்களோட ராசிநாதன் செவ்வாய் பகவான் நீசம் அடைஞ்சு வக்ரமாக இருக்காரு. அதே போல் வந்து தொழில் ஸ்தானத்தில் வந்து எந்த கிரகமும் இல்லை. 11ஆம் இடத்துல கேது பகவான் 10/1/2023 மேலே 25 மேலே புதன் பகவான் வந்து பார்த்திங்கன்னா ராசிக்கு 2ஆம் இடத்துல பெயர்ச்சி அடைப்போறாரு வாக்கு ஸ்தானத்தில். அதே போல் சூரியன் 3ஆம் இடத்துக்கு பயணிக்க போகிறாரு. நல்லா கெத்த வாழ்வோமாங்க. இது நல்ல பலன்களை ஒரு 10 சொல்லுங்கள். 2025 ஆரம்பிக்கும் போது எந்த ராசிக்கு ரொம்ப நல்லாயிருக்கு? டாப் 5 ராசியில் விருச்சகம் கண்டிப்பாக இருக்குங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 4 சுக்கிரன் திக்பலம் பெறும்போது 4ஆம் அதிபதி 4லேயே இருக்கும்போது இந்த ஆண்டு உங்களுக்கு பிறக்குது. அப்போது முதல் தர யோகம். என்னுடைய அப்பாவுக்கு ஆகட்டும் அம்மாவுக்காகட்டும் எனக்கு நிறைய சொத்து இருக்குது, ஆனால் எதுவுமே தரவே இல்லை. எங்கள் அண்ணனே சம்பாரிச்சிட்டு இருக்காங்க, என்னால் சம்பாதிக்க முடியல அப்படின்னு நிறைய வருத்தம். என்னோடய பேரில் ஒரு டாக்குமெண்ட் கூட இல்லைங்க. பேரில் ஒரு நிலம், என் பேரில் ஒரு வீடு, என் பேரில் வந்து ஒரு வீடு, வண்டி, வாகனம் எதுவுமே இல்லை அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருந்தோம். உங்களுக்கு இந்த 2024 உங்கள் பேரில் ஒரு பத்திரம் கிரயமாக போகுது. அந்த பத்திரம் சம்மந்தப்பட்ட வீடாக இருக்கலாம், இடமா இருக்கலாம். இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு நல்ல நேரம் கிடைக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் வந்துருச்சு. ஒரு கைப்பிடி மண்ணு கூட இல்லை, முன்னாடி என்னை அவமானப்படுத்திட்டாங்க, என்னுடைய வாழ்க்கையில் உயரலை அப்படின்னு பல நாள் கலங்கியிருப்பீங்க. அதற்கு முழு பதிலாக இந்த நேரம் உங்களுக்கு திரும்பி காத்திருக்கு. 2வது தர யோகம். அம்மாவுடைய சார்ந்த ஆதரவு. இத்தனால பணம் கேட்டிருப்பீங்க, வச்சுக்கிட்டே இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. பல வருடங்கள் நீங்கள் அவங்க கேட்கும்போது நீங்கள் கடன் வாங்கியாவது கொடுக்கணும். அம்மா கேட்குறாங்க, அப்பா கேட்குறாங்கன்னு கொடுத்துருப்பீங்க. நான் உங்களுக்குன்னு ஒரு ஹெல்ப் கேட்கும்போது இல்லை அப்படின்னு சிம்பிளாக கை விரிச்சிட்டாங்க. இதோ உங்களோட அண்ணன் கேட்கும்போது, தங்கச்சி கேட்கும்போது ஓடி ஓடி குலைக்கிறாங்க. இதுக்குமே நீங்கள் தான் அவங்களுக்கு பணத்தை கொடுக்குறீங்களே தவிர்த்து அவங்க அதில் மிச்சம் பண்ணி நீங்கள் கேட்கும்போது திருப்பி தராங்க. இந்த மாதிரி அம்மாவோடைய ஆதரவு, அப்பாவோடைய ஆதரவு எல்லாமே இல்லாத காலம் போய் இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு பொருளாதாரத்தில் இந்த நான் வச்சுருக்கேன் அப்படின்னு உங்களுடைய அம்மா கிட்டேருந்து பணம், பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட உதவிகள் இதனால் வந்து ஓர வஞ்சனையாக ஒருதலை பட்சமாக நடந்துட்டு இருக்கக்கூடிய உங்கள் அம்மாவோடைய ஆதரவு இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு கிடைக்கும். உங்களை பிடித்த 7.5 சனி விலகிட்டாலுமே இன்றைக்கி மனசெல்லாம் கேதுனால வந்து பார்த்திங்கன்னா லாபம் இல்லை எதுவுமே மனசுக்கு பிடிச்சது நடக்க மாட்டேங்குது, கல் மனசாக இருக்குது அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு நீங்கள் விருப்பப்படுற மாதிரி ராசிநாதன் நீசமாயிட்டாருன்னு கவலைப்பட வேண்டியதில்லை. எங்கேயும் 6, 8 போய் நீசமாகலை. 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் நீசம் அடைஞ்சிருக்காரு. அப்பா கிட்ட போய் காலில் விழுந்துருவீங்க. இத்தனை நாளாக வந்து அப்பாவுக்கும் உங்களுக்கும் 1000 மனக்கவலைகள் கஷ்டங்கள் இருந்தாலும் இனி அவங்களுடைய ஆதரவு கிடைக்கிறதுக்கும் அண்ணனுடைய ஆதரவு கிடைக்கிறதுக்கும் அவங்க கூட சேர்ந்து தொழில் பண்ணலாமா, தொழிலில் நான் தான் வாழ்க்கையில் 0 ஆகிட்டேன், அவங்களால ஒரு பெரிய வளர்ச்சி எனக்கு காத்திருக்கு, என்னை திருப்பி சேர்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க, அவங்க கூட நான் போய் சேர்ந்து தொழில் பண்ணட்டுமா, இந்த மாதிரியான கேள்விகளுக்கு நிச்சயமாக இத்தனை ஈகோ உங்களை தடுத்துருக்குங்க. விருச்சிகத்தை பொறுத்தவரை ஈகோ, தன்மானத்துக்கு அதிகமாக பேர் போன ராசி. ஒருபோதும் அடுத்தவங்களுடைய காலில் விழுகாது. பணம் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி எப்போவுமே ஒரே மாதிரி. அப்போ இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்துறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி தொழிலில் ஏற்றம் பண்ணலாம், இந்த மாதிரி தொழிலில் இவ்வளோ வருமானம் வருது அப்படின்னு உங்களுக்கு ஒரு நல்ல பாதையை ஏற்படுத்தி கொடுக்குறதுக்கும். 2வது குரு பகவான் ராசியை பார்க்குறாரு. அங்கே ராசிநாதனான புதன் பகவான் 11ஆம் அதிபதி 2ஆம் இடத்துக்கு போனாலும் திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது கேள்விக்குறியாக இருக்குங்க. நிறைய கஷ்டங்களை கடந்து திருமண வாழ்க்கையை தக்க வைக்க முடியாதா அப்படின்னு ரொம்ப போராட்டமாக இருக்குது. அடுதினமும் டெய்லி எந்திரிச்சா இதோடைய மனவலி வேதனைகள், இந்த 30 வருஷத்துக்குள்ளேயே இவ்வளோ வேதனைகள் வலி இருக்குது அப்படின்னு ஒரு நாளையும் கஷ்டமாக கிடக்கக்கூடிய விருச்சகத்துக்கு இனி நல்ல நாள் வந்துருச்சு, நல்ல காலம் வந்துருச்சு. திருமணம், உறவு, உங்களுடைய விஷயங்கள் 10 பேர் கேட்கும்படியான சூழ்நிலைகள் எல்லாமே விலகி இனி நீங்கள் வரக்கூடிய காலங்களில் நீங்கள் 10 பேருக்கு அட்வைஸ் சொல்கிற மாதிரி காலங்கள் வருமோ தவிர ஒருபோதும் பழைய மாதிரி உங்களை வீழ்த்தவோ உங்களை அவமானப்படுத்தவோ வாழ்க்கை தரத்தை உயர்த்த மட்டும்தான் இந்த செவ்வாய் பகவானும் சரி சனீஸ்வர பகவானும் போராடுவாங்க தவிர்த்து ஒருபோதும் விருச்சகம் இனி கீழே விழுந்துடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வீழவே விழாது. இப்போ நீங்கள் கேட்டுருந்துட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான். கோள்களுடைய சாரம் அனுதினமும் மாறும். இன்னைக்கு ஒரு கிரகம் ஒரு நட்சத்திரத்தில் பயணிக்கும், நாளைக்கு அதே கிரகம் வேறு நட்சத்திரத்தில் பயணிக்கும். அப்போ பிறந்த கால ஜாதகம் அப்படிங்கிறது 100%. இப்போ கோச்சாரம் அப்படிங்கிறது 40% 60% மட்டுமே பொருந்தும். தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் எடுத்து தசாபுத்தி நடப்பு அந்தரம் கணிக்கும் போது கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில் பலன்கள் கூடவோ குறைவோ செய்யும். அப்படிங்கிறதுல
ஒருபோதும் மாற்றம் இல்லைங்க. தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.